ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே கூட நாம் செய்தியின் ஆதார வசனமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு இந்த வசனத்திலிருந்து தான் ஒரு சில காரியங்களை நாம் இன்னைக்கு காலை வேளையிலே பார்க்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு முறை நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு கூடி வரும்போதெல்லாம் நீர் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய வசனத்தினாலே எங்களை இடைக்கட்டி உங்களுடைய வார்த்தையினுடைய ஆழத்துக்குள்ளே எங்களை கொண்டு சென்று ஆண்டவரே உங்களுடைய வாயின் முத்தங்களினாலே முத்தமிட்டு தகப்பனே உங்களுடைய மகத்துவங்களினாலே எங்களை நிரப்புகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலக தோற்றத்திற்கு முதலாகவே எங்களுக்காக அடிக்கப்பட்டு ஆண்டவருடைய வசனத்தினாலே இம்மட்டும் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்து உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக உங்களுடைய வசனத்தின் மேல் கட்டப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையாக எங்களுக்கு இருக்க கிருபை பாராட்டும். உங்களுடைய வசனம் ஆண்டவரை இன்றும் எங்களோடு கூட இடைபடட்டும், எங்களை உமக்குள்ளாக ஸ்திரப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் அப்படின்னு இந்த வசனத்தை படித்துக்கொண்டே வரும்போது இந்த வசனத்தில் மிக முக்கியமான சில காரியங்கள் இருப்பதை ஆண்டவர் உணர்த்தினார். அதனுடைய காரியங்களைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு இருக்கு. தாவீதின் திறவுகோல் என்றால் என்ன? தாவீதுக்கு முன்னாடி ஏறக்குறைய நமக்கு தெரிஞ்சு ஒரு 3000 வருஷம் இருக்கு. அதாவது நான் சொல்றது ஆதாம்லேருந்து அந்த காலத்திலிருந்து ஆண்டவர் எதையுமே சொல்லாம இந்த இடத்துல சொல்லும் போது சொல்ற ஒரு வார்த்தை தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது. அப்ப தாவீது ஏதோ ஒரு திறவுகோலை வைத்திருந்திருக்கிறார். அந்த திறவுகோல் வழியாக ஏதோ ஒன்று திறப்பது. ஏன்னா திறவுகோல்னா கீ நமக்கு தெரியும், அவர் எதையோ ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஒரு டோருக்கான ஓப்பன் அதுதான், அதுக்கான கீ அவர் வச்சிருந்திருக்கிறார். தாவீதின் திறவுகோல், அந்த கீயை வச்சிருக்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த தாவீதினுடைய கீ என்றால் என்ன? இந்த தாவீதுடைய கீயை குறித்து அல்லது திறவுகோலை குறித்து படித்துக் கொண்டிருந்து அல்லது இதை குறித்த கமெண்ட்ரிஸை எப்படி சொல்லியிருக்கிறாங்க, சில வேத வல்லுநர்கள் ஏதாவது எழுதியிருக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்தபோது அநேகர் இதை குறித்து எழுதும் போது இட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் டேவிட் அப்படின்னு தான் எழுதியிருந்தாங்க. அதாவது தாவீதினுடைய ஒரு அதிகாரம், தாவீதினுடைய காரியங்கள் உலகத்துக்குள்ளே முதலாக வருகிறது, அந்த தாவீதின் சிங்காசனத்தில் இயேசு வந்து உட்காருகிறார் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை எழுதியிருந்தார்கள். இது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த வசனத்துக்குள்ளே இன்னும் ஏதோ ஒரு மகத்துவம் இருக்கிறதை ஆவியானவர் உணர்த்தினார். அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஏசாயா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல எலியாக்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அவனை குறித்தும் வேதம் சொல்லுகிறது, தாவீதின் திறவுகோலை நான் அவனுக்கு தருவேன். இதே சேம் வசனம், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவனும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவனுமாய் இருப்பான் அப்படின்னு இருக்கு. அப்ப நிறைய பேர் அதுக்கு என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, இது இயேசுவை பத்தின தீர்க்க தரிசன முன்னுரைப்பு இல்ல, அந்த இடத்துல தெளிவாவே எலியாக்கீமை பத்தி தான் எழுதியிருக்குது. திறவுகோல் என்பது வெறும் அத்தாரிட்டியான்னு பார்த்தா அந்த இடத்துல அத்தாரிட்டி இல்ல. அதாவது எலியாக்கீம் கையில அது அத்தாரிட்டியாக இல்ல. எலியாக்கீம் கையில இருக்கிறது வந்து வேற விஷயம். அங்கே வந்து எசேக்கியா ராஜா இருக்கிறார். எசேக்கியா ராஜா கிட்ட ஃபைனான்ஸ் மினிஸ்டரா தான் இவர் இருக்கிறார், விசாரிப்புக்காரனாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது அத்தாரிட்டியாக இருக்குமா அப்படி என்று சொல்லி ஒரு காரியம் இருக்கிறது. அப்போ இதோடைய முழு தியானத்தையும் நாம் இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு வேத பாடத்தை போல இருக்கும். நீங்கள் ஏற்கனவே நம்ம வேத பாடம் மாதிரி தான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை தான் நம்ம இன்னைக்கும் பார்க்க போகிறோம். அப்போ அந்த தாவீது கிட்ட ஆரம்பித்து நடுவில் வேறு யாருக்கிட்டையுமே இல்லை, எலியாக்கீம் கையில் போய் எலியாக்கீம் கையில் போயிட்டு அங்கேருந்து நேரம் இயேசு கையில் வருது. அப்போ இந்த திறவுகோலுக்கு உண்டான ஹிஸ்ட்ரி என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, அதை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த தாவீதின் திறவுகோல்னா என்ன, எதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்திய எழுதின சுவிசேஷம் அல்லது புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிற வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை அங்கே வச்சு ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். எதை வச்சு ஆரம்பிக்கிறார்னா, ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இந்த 3 பேரை பற்றி மட்டும் தான் அங்கே கொடுத்துருக்கு. ஆபிரகாமை பற்றி அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு வம்ச வரலாறை பார்க்கும் போது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், இப்படிலாம் இருக்கு. ஆனால் இந்த டோட்டல் ஹிஸ்டரியை 3 பேரில் முடிக்கிறாங்க. ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து. இந்த 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு ஒத்துமை இருக்குது. ஏன்னா இந்த நடுவில் யாருமே வரல பாருங்க. அதாவது நடுவில் வந்துட்டு மிக முக்கியமாக நமக்கு வந்து யாக்கோபினுடைய அந்த 12 கோத்திரங்களோ அதற்கு பிறகு வந்த யாருமே வராமல் இங்கிருந்து ஆபிரகாம்லேருந்து தாவீது, தாவீதுலேருந்து இயேசு,
இதை வந்து 14 தலைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறோம். உண்மையிலே இந்த 3 பேருக்கு நடுவில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த 3 பேரும் ஒரு இடத்துல ஒரு பேர்ல ஒன்றுபடுறாங்க. இந்த 3 பேரும் மற்ற எந்த யாருமே அந்த ஒரு பேர்ல அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வரல. அந்த ஒரு பேர்ல மட்டும் இவங்க 3 பேரும் ஜாயின் ஆகுறாங்க. எந்த பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மெல்கிசேதேக்குங்கிற பேர்ல தான் ஜாயின் ஆகுறாங்க. அதாவது மெல்கிசேதேக்கு என்கிற சாலோமின் ராஜா, இவர் வந்து ஆபிரகாமுக்கு என்ன செய்யறாரு? அப்பமும் ரசமும் கொடுக்கிறாரு. அதே மாதிரி சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீ நித்திய ஆசாரியராக இருக்கிறீர்னு தாவீது எழுதுறார். அதோட இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீ ஆசாரியராக இருக்கிறீர்னு எபிரேயர் புத்தகம் சொல்லுது. இந்த 3 பேருமே இந்த ஒரு பேர்ல தான் லிங்க் ஆகுறாங்க. மற்றபடி எல்லாருமே லிங்க் ஆகுறாங்க. ஆனால் இந்த ஒரு பேர்ல தான் இந்த 3 பேரும் லிங்க் ஆகுறாங்க. மற்ற யாருக்கிட்டையுமே இந்த மெல்கிசேதேக்குங்கிற பேரே வரல. அப்ப இந்த மெல்கிசேதேக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் ஆரோனின் முறைமையின்படி அவர் ஆசாரியராக இராமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர்னா என்ன? இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2 முக்கியமான காரியம். ஒன்று, வம்ச வரலாறு இல்லாதவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது, அவரை குறித்து சொல்லும்போது அவர் ஆசாரியரும் ராஜாவுமாக இருக்கிறார். அதாவது மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் ஆசாரியராகவும் இருக்கிறார், ராஜாவும் இருக்கிறார். இது 2ம் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் மெல்கிசேதேக்கின் முறைமை. இப்போ ஆரோனை குறித்து பார்க்கும்போது அது வந்து ஆரோனின் முறைமைனா என்னன்னா, அது ஒன்லி ஆசாரியத்துவம் மட்டும்தான், அதுல ராஜ்யபாரம் வராது. ராஜ்யபாரம் வேறு, மெல்கிசேதேக்கின் முறைமையின் வேறு. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின் படிதான் ராஜாவும் ஆசாரியனுமாய் இயேசு கிறிஸ்து வந்து ஆளுகை செய்யணும். அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் 1000 வருஷ அரசாட்சி நடக்கும். இந்த முறைமையை பூமியில ஸ்டார்ட் பண்ண வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா, தாவீது தான் ஸ்டார்ட் பண்ணணும். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ராஜாவும் ஆசாரியனுமாய் யார் இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து இருக்கணும். அந்த இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யபாரத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது யாருன்னா தாவீது தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த தாவீதை வச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க என்ன கேட்கறாங்க? எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்கறாங்க. அந்த ராஜா வேணும்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்றதான ஒரு காரியம், அவர்கள் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, அவர்கள் உன்னை அல்ல என்னை தள்ளினார்கள். இப்போ அவங்களுக்கு சவுல் ராஜாவாக கொடுக்கப்படுகிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஆசாரியராக சாமுவேல் இருக்கிறார், சவுல் ராஜாவாக இருக்கிறார். இவங்க 2 பேரும் தனித்தனியா இருக்கிறாங்க. 1 சாமுவேல் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் அப்படின்னு இருக்கு. சர்வாங்க தகன பலியை செலுத்தி முடிக்கிற போது சாமுவேல் வந்துட்டார். இதுக்கு பின்னாடி நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. ஏன் அவர் சமாதான பலி செலுத்துறதுக்குள்ள சாமுவேல் வந்துட்டாரு, ஏன் சர்வாங்க தகன பலி மாத்திரம் செலுத்துறாருங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நம்ம ஏன்னு சொன்னா, சர்வாங்க தகன பலி என்பது சர்வாங்கமா தன்னை பலியாக செலுத்தக்கூடியது. அது ஆசாரியத்துவத்தில் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாக சர்வாங்க பகனியாக செலுத்தினார். சமாதான பலிங்கிறது அதுக்கப்புறம் அவர் செய்ய போற 1000 வருஷ அரசாட்சி, ராஜரீகம். இது 2ம் சேர்ந்து அந்த இடத்துல வருது. இதை பத்தின விஷயங்கள் நம்ம இப்ப பார்க்க வேண்டாம். இப்ப இயேசு கிறிஸ்து தான் அங்கே வந்து, தாவீதும் இயேசு கிறிஸ்து தான் முன்னோட்டமா இருக்கணும். இப்போ சவுல் வந்து அங்க வந்து பலியை செலுத்திட்டார். செலுத்தின உடனே சாமுவேல் சொல்ற காரியம், மதியீனமாய் செய்தீர். அவர் சொல்ற வார்த்தை 13ஆம் வசனம், சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர் அப்படிங்கிறார். ஏன்? நீர் எப்படி பலி செலுத்தலாம்? நீர் பலி செலுத்தக்கூடாது. சவுல் பலி செலுத்திட்டாரு, அதனால அவருடைய ராஜ்யபாரம் போயிருச்சு. அந்த இடத்துல வசனம் சொல்ற வார்த்தையை பாருங்க, 14வது வசனம். இப்பொழுது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னான் அப்படின்னு இருக்கு. ராஜ்யபாரம் போயிருச்சு. இது எப்ப நடந்த சம்பவம் தெரியுங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க அந்த 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. 1வது வசனத்துல சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று அப்படின்னு இருக்கு. 1 வருஷத்துல தான் இது நடக்குது. ஆனா சவுல் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணார். அதாவது சவுல் ராஜ்யபாரம் பண்ண 2வது வருஷத்துல இது நடக்குது. ஆனா வசனம் சொல்லுது, தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தான். 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தாவீது ராஜாவாகிற போது 30 வயதாக இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சவுல் ராஜ்யபாரம் பண்ணி இந்த தப்பம் நடந்த பிறகு 38 வருஷம் ராஜாவா இருந்திருக்கிறார். அந்த 38 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் தாவீது ராஜாவாகிறார். ஆனா இந்த காரியம் நடக்கும் போதே கர்த்தர் சொல்றாரு, உம்முடைய தேவனாகிய கர்த்தர்
தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளை இட்டார்னு இருக்கு. கட்டளை இட்டுட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டளை இட்டுட்டார். இந்த ஆர்டர் வந்துருச்சு அப்பயே. இன்னும் தாவீது பிறக்கல, 8 வருஷம் கழிச்சு தான் தாவீது பிறக்க போறாரு. அதனாலதான் நீங்க மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான்னு இருக்கும். வேற ஒருத்தரை பத்தி அங்க ராஜானே இருக்காது. மற்ற அத்தனை பேரையும் சாலமோன், ரெகபியாம் இப்படிதான் வருமே ஒழிய சாலமோன் ராஜாவை பெற்றான்னு இருக்காது. ஆனா தாவீதை மட்டும் தாவீது ராஜாவை பெற்றான்னு இருக்கும். பெரிய ஆச்சரியம் என்னன்னா, தாவீது மட்டும் பிறக்கும் போது ராஜா கிடையாது உலக பிரகாரமாக. அதுக்கு பிறகு பிறந்த எல்லாருமே ராஜாவா தான் பிறந்தாங்க. சாலமோன், ரெகபியாம் எல்லாருமே ராஜாவாக தான் பிறந்தாங்க. ஆனா அந்த ஒரு இடத்துல மட்டும் தாவீது ராஜாவை பெற்றான். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது டிசைன்டு, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராஜாவாக பிறக்க வேண்டும் என்பதுதான் திட்டம். அதனால அவனை ராஜாவாக பிறக்க வைக்கணும். அதனால அவனை ராஜ்ய குலத்துல இல்ல, அவனை கொண்டு போய் ஒரு ஏழையின் வீட்டில் 8வது மகனாக ஆடு மேய்க்கிறவனாக. இதே தான் இயேசு கிறிஸ்துவும் ராஜாவாகத்தான் பிறந்தார். அவர் ப்ரீ பிளான்டு, அவர் ராஜா தான். பிறக்கும் போதே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? ஆனா பிறந்தது எங்க? ஒரு தச்சன் வீட்டில், ஒரு ஏழை வீட்டில். புறா குஞ்சு தான் பலி கொடுத்தாங்க இயேசுக்காக. அப்பனா அவர் ஒரு ஏழையின் வீட்டில் பிறக்கிறாரு. எப்படி பிறக்கிறாரு? ஒரு தச்சனின் மகனாக பிறக்கிறார். தி சேம் டிசைன், ஒரே டிசைன். அப்ப அந்த தாவீது தான் வரப்போகிற மெல்கிசேதேக்கின் முறைமையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ராஜ்ய பாரம், இயேசு கிறிஸ்து ராஜாவும் ஆசாரியருமா இருக்கணும். அந்த ராஜ்ய பாரத்தினுடைய ஓபன், அதோடைய உலகத்தில் அந்த ராஜ்ய பாரத்தை ஆரம்பிக்கிறார் பாத்தீங்களா? அந்த ஆரம்பிக்கிற திறவுகோல் யாருகிட்ட இருக்குதுன்னா தாவீது கிட்ட இருக்குது. தாவீது தான் அதை ஓபன் பண்ணி வைக்கணும். அதுல பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தாவீது ஒருத்த மட்டும் தாங்க ராஜாவாவும் ஆசாரியராகவும் இருந்து பலி செலுத்துவார். அந்த பலியை கர்த்தர் அக்செப்ட் பண்ணி கொள்வார். நீங்க வாசிச்சீங்கன்னா 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது 17வது வசனம், இது ரெண்டுல நீங்க வாசிச்சு பாருங்க. தாவீது பலி செலுத்தினான்னு இருக்கும். அந்த 16வது வசனத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஏற்கனவே ஒரு தடவை இதை பத்தி நம்ம பேசி இருக்கிறோம். என்னன்னு கேட்டா, தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு வரும்போது ஏபோத்தை தரித்திருந்தான் இருக்கும். இந்த ஏபோத்துங்கிறது ஆசாரியர்கள் தரித்து கொள்ளக்கூடியது. ஏபோத்தை தரித்திருந்தான். ஏபோத்தை தரிச்சிட்டு உள்ள வராரு. இவர் ராஜா தான், ஆனா அவர் எப்படி வராரு? ஆசாரிய ட்ரெஸ்ல வராரு. இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல வந்தது, கழுதையும் ஆட்டுக்குட்டியும் நம்ம இதை பார்த்திருக்கிறோம். அப்ப உள்ளே நுழைகிறாரு. இப்போ அவர் ராஜாவும் ஆசாரியனுமாய் உள்ளே நுழைகிறார். 17வது வசனத்துல தாவீது பலி செலுத்தினான். சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும். இந்த 2 பலியில 1 செலுத்தும் போதுதான் சவுல் நிறுத்திட்டார். 2வது பலி செலுத்த உடல, அதுக்குள்ளே சாமுவேல் உள்ள வந்துட்டார். அதான் சொன்ன, அதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குன்னு. இங்க 2 பலியும் தாவீது செலுத்திட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெல்கிசேதேக்கின் முறைமையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் உள்ள வந்துருச்சு. ஆசாரியரும் ராஜாவுமாக உள்ளே நுழைஞ்சிட்டார். நம்ம ஏன் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஏன் இந்த திறவுகோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத உங்களுக்கு கடைசியில் சொல்றேன். இப்போ தாவீது திறந்த இந்த கோல், இதுதான் திறவுகோல். இப்போ மெல்கிசேதேக்கின் முறைமை உள்ள வந்துருச்சு. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின் படிதான் நித்திய ஆசாரியராக இயேசு வரணும். அவர் இங்க ஆசாரியத்துவம் செய்யணும், ராஜாவா இருக்கணும். இப்போ நீங்க பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளுங்களேன். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி. அப்படிதானே இருக்கு வசனத்துல. 5ஆம் அதிகாரம் நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிங்கன்னா, அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி. அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தி வசனம் சொல்லுது, அந்த ஆட்டுக்குட்டி சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இருந்தது. அது அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியும் இருக்கும், சிங்காசனத்துல ராஜாவாவும் உட்கார்ந்து இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் சேர்ந்து இருக்கும். இதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. இந்த முறைமை தான் இப்ப இயேசு சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. இதுவரைக்கும் செய்யப்பட்டு இருக்க ராஜ்யபாரம் எப்படிப்பட்டது? ஆரோனின் முறைமையும் உலக பிரகாரமான ராஜாக்கள் இருப்பாங்க. ராஜ்யபாரம் வேறு, ஆசாரியத்துவம் வேறு, தனித்தனியா இருந்துட்டே இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து செய்யக்கூடிய ராஜ்யபார முறைமை ஒன்று இருக்குது. அந்த முறைமையின்படி தான் பரலோகத்தில் இருக்கு. அந்த பரலோகத்தினுடைய திறவுகோல் பூமியில திறக்கணும். அந்த திறவுகோலை தான் தாவீது செய்கிறார். இந்த திறவுகோல் தாவீது கிட்ட கொடுக்கப்படுது. இதை விட இன்னொரு பெரிய ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, 1 நாளாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. தாவீது தன்னுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக 24 மூப்பர்களை நியமித்தான் இருக்கு. 24 கோத்திரத்திலிருந்து 24 பேரை கொண்டு அந்த இடத்துல வச்சிருப்பாரு. இந்த 24 பேர் இருக்கக்கூடியதான இந்த அமைப்பு வேற எங்கேயுமே இருக்காது. சவுல் ராஜ்யபாரத்திலும் இருக்காது, சாலமோன் ராஜ்யபாரத்திலும் இருக்காது. எந்த இடத்துல இருக்கும் தெரியுமா? இந்த 24 மூப்பர்கள் எங்க இருப்பாங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது 24 மூப்பர்கள் சிங்காசனத்தை சுற்றிலும் இருந்தார்கள் இருக்கும். இந்த ராஜ்யபாரத்தினுடைய அந்த டிசைன் அப்படியே தாவீதுக்கு காண்பிக்கப்படுகிறது. கிறிஸ்துவினுடைய சிங்காசனம் அப்படியே இவனுக்கு காண்பிக்கப்படுகிறது. இவன் இந்த சிங்காசனத்தில் வந்து உட்காருகிறான். இந்த சிங்காசனத்தில் கிறிஸ்து வந்து உட்கார போகிறார். அதனால தான் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர். கரெக்டா வந்து சேரும். அந்த 24 மூப்பர்களை வச்சிருப்பாங்க.
இது மட்டும் இல்ல, இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா தாவீதோடைய பிறப்புல இருந்து முடிவு வரைக்கும் அப்படியே கிறிஸ்துவினுடைய காரியங்கள் இருக்கும். இப்போ தாவீது தேவாலயம் கட்ட சொல்றார். யார்கிட்ட? சாலமோன்ட்ட. ஏன் சாலமோன்கிட்ட தேவாலயம் கட்டுற வேலை போச்சு, ஏன் தாவீது கிட்ட வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, அவர் 2 ராஜாவாக இருக்கிறார். ஒன்று மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் நீதியின் ராஜா, இன்னொன்று சாலமின் ராஜாவாகிய சமாதானத்தின் ராஜா. அந்த நீதியின் ராஜா தான் தாவீது, சமாதானத்தின் ராஜா தான் சாலமோன். இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. இங்க ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் ரெண்டும் சேரும். அதனாலதான் அந்த ஆசாரியத்துவத்துக்கு அடையாளமான ஆலயத்தை அவர் கட்டுவாரு, ராஜ்யபாரத்துக்கான சிங்காசனத்தை இவர் உருவாக்குவார். இது ரெண்டும் சேர்ந்து வரணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சாலமோனுக்கு என்ன பேர் தெரியல? யெகோவாவின் மகன், எதிதியா. அதுதான் கர்த்தர் வச்ச பேரு. இந்த பேர் இயேசு கிறிஸ்துவுக்குரியது, என்னுடைய நேசகுமாரன். இந்த பேரு சாலமோனுக்கு இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது தான். சாலமோன் அதை இழந்து போனார், அதை விட்டுரும், அது வேற விஷயம். சாலமோன் அதை இழந்து போனார், அது என்ன நடந்துச்சு இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். இப்ப அந்த தேவாலயம் கட்டுற பிளான் கூட தாவீது என்ன சொல்வார் சாலமோனை பார்த்து, உனக்கு எனக்கு பரலோகத்தின் தேவன் இதை எழுதி கொடுத்திருக்கிறாரு, இதன்படி நீ கட்டுவதற்கு எச்சரிக்கையாய் இரும்பர். அப்ப இந்த தேவாலயத்தினுடைய பிளான் கூட தாவீதுக்கு தான் காண்பிக்கப்பட்டது. அப்ப தாவீதனுடைய வரவு பூமிக்குள்ள அவனை கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹெவன்லி பிளான் இருக்கு. இந்த ஹெவன்லி பிளானுடைய முடிவு தான் நம்ம கிட்ட வருது. எப்படி வருதுன்னு உங்களுக்கு சொல்றேன். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியுமே பூமிக்குள்ள கொண்டு வரதுக்கு பின்னாடி ஹெவனுடைய டீப் பிளான் ஒன்று இருக்கு. நான் ஏற்கனவே நிறைய மெசேஜ்ல உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன், நீங்களும் நானும் ஆக்சிடென்டா பூமிக்குள்ள வரல. உங்களையும் என்னையும் தேவன் உருவாக்குனதுக்கு ஏதோ ஒரு மனுஷன் ஒரு மனுஷியோட ஆசையினால நம்ம பிறக்கல. தாயின் கருவில் நம்ம உருவானது ஏதோ நம்ம பிறந்ததுனால கர்த்தர் நம்மளை ரட்சிக்கல. இந்த பூமிக்குள்ள உங்களையும் என்னையும் பரலோகம் அனுப்பி வச்சிருக்கு. ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரையும் பரலோகம் ஒரு திட்டத்தோடு அனுப்பி இருக்கு. தாவீது ஒரு திட்டத்தோடு கூட உள்ளே வந்தார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆரோன் ஒரு திட்டத்தோடு கொண்டு வரப்பட்டார். ஆரோனின் முறைமையின்படி அந்த திட்டத்தோடு கூட கொண்டு வரப்பட்ட நாம அந்த திட்டத்தை புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். தாவீது அந்த திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவரால் அதை செய்து முடிக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம அந்த திட்டம் தெரியல, கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற அந்த பிளான் நம்மள அழகா என்ன பண்ணிட்டான் பிசாசு, பத்சேபால காட்டி தாவீது அந்த பிளான்ல இருந்து வெளியே கொண்டு வந்த மாதிரி நம்மளையும் இந்த உலக பிரகாரமான காரியங்களை காட்டி, ஆசைகளை காட்டி, பொருளாசை, பணத்தாசை, மண்ணாசை, இந்த இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இது எல்லாத்தையும் காட்டி நம்மளை அப்படியே என்ன பண்ணிடுறான், இந்த ஹெவன்லி பிளான்ல இருந்து வெளியே கொண்டு வந்துடுறான். எனக்கு ஹெவன் ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்து இங்க அமைச்சிருக்கு. அந்த டாஸ்க்கை நான் தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர்கிட்ட அதை நான் கேட்கணும். ஆண்டவரே, நான் என்ன நோக்கத்திற்காக பூமிக்கு கொண்டு வரப்பட்டேன், அந்த டாஸ்க்கை நான் நிறைவேற்றி முடிக்கும் போது நான் எங்க போயிடுவேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. அடிக்கடி நம்ம ஒரு வசனத்தை ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? நோவா கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், மனுஷன் இருக்க போகிறது 120 வருஷம் தானே அப்படின்னாரு. நோவா கிட்ட சொன்ன அந்த 120 வருஷத்தினுடைய முடிவு எங்க வரும் தெரியுமா? கரெக்டா 120 வருஷத்தை யார் முடிப்பான்னு கேட்டீங்கன்னா மோசே முடிப்பார். மோசே கிட்ட சொல்வார், மோசே நியாயப்பிரமாணத்தினுடைய ஆரம்பம். மோசே தான் 120 வருஷம் வாழ்ந்தவர். அதற்கு பிறகு மோசே சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? 120 சொல்ல மாட்டார். மோசே சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? 70 பலத்தின் மிகுதியினால் 80. மோசே சொல்லி முடிக்கும் போது 70 பலத்தின் மிகுதியினால் 80. ஆனால் நோவா சொல்லும் போது 120 நியாயப்பிரமாணத்தினுடைய ஸ்டார்டிங். மனசாட்சி பிரமாணம் நோவா கிட்ட சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தினுடைய ஸ்டார்டிங் மோசஸ் முடிஞ்சிடும் அந்த 120 நோவா கிட்ட சொன்னது. ஆனா மோசஸ் கிட்ட சொன்னது 70 அல்லது 80. இந்த 70 எங்க முடியும் தெரியுமா? மெல்கிசேதேக்கின் முறைமையில் இருக்கக்கூடிய தாவீதுல முடியும். தாவீது 70 வயதுல மரிப்பான். அந்த 70 தாவீது முடிஞ்ச உடனே சாலமோன் ராஜாவாக மாறுவார், சமாதானத்தின் தேவன் வருவார். இவைகளுக்கு பின்னால் காடோடைய மகா பெரிய பிளான் இருக்கு. இப்ப நம்மள ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி தான் ஆண்டவர் கொண்டு இருக்கிறார். அந்த 70 தாவீது முடிக்கும் போது சாலமோன் தொடங்கணும். அப்ப அந்த சாலமோனுக்கு தேவையான அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கக்கூடிய சிங்காசனத்தை உருவாக்கி தேவாலயத்துக்கான பிளானை வாங்கி ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இப்ப சாலமோன் அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கணும். அப்போ தாவீது திறவு வச்ச அந்த திறவுகோல் அடுத்து சாலமோன் வழியாக கண்டினியூ ஆகணும். எப்ப வரைக்கும் கண்டினியூ ஆகணும்? இயேசு வர வரைக்கும் கண்டினியூ ஆகணும். இயேசு அந்த ராஜ்யபாரத்தில் உட்காருவார். இஸ்ரவேலிலே சிங்காசனத்தில் எருசலேமிலே ராஜாவாக உட்காருவார். அவர் உட்கார்ந்து அந்த 2 முறைமையும் முடிப்பார். எப்படி தாவீது உள்ள ஆசாரியனாவும் ராஜாவும் உள்ள வந்தாரோ அதே மாதிரி இயேசு கழுதையில ராஜாவாகவும் ஆசாரியனும் உள்ள முடிச்சிருக்கணும். ஆனா நடுவுல ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. என்ன பிரச்சனை நடந்துருச்சு? இந்த தாவீதின் திறவுகோலை திறந்து அதன் வழியாக சாலமோன் டிராவல் பண்ணும்போது அங்கே ஒரு மிஸ்டேக்கை பிசாசு கொண்டு நுழைக்கிறான். என்ன நுழைக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம்
11ஆம் அதிகாரம் 3-4-5 வசனங்களில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சாலமோனுடைய ராஜ்யபாரத்துக்குள்ள சாலமோன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நான் தா என்ற தகப்பனுடைய சிங்காசனத்தில் உட்கார வைத்தாருங்கிறார் சாலமோன். சொல்லும்போது அப்படிதான் சொல்றாரு. அந்த சிங்காசனத்துக்குள்ள எது வருது தெரியுமா? பிசாசின் கூட்டங்கள் உள்ளே நுழையுது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லுது, அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். ஏன் கர்த்தர் பின்னாடி சொல்றாரு, நீ புறஜாதிக்குள்ள போய் திருமணம் செய்யக்கூடாது. ஏன் திருமணம் பண்ணக்கூடாது? நீ அப்படி திருமணம் பண்ணினா அந்த ஸ்திரீகள் உன்னை வழுவி போக பண்ணுவார்கள். இத 3வது இடத்தமா இந்த இடத்துல ஒன்று சொல்வாரு. இத பிரமாணமாகவும் கொடுப்பாரு. முதல்ல நோவா காலத்துல அவங்க போய் என்ன செஞ்சாங்க? புறஜாதியரோட கலந்தாங்க. அதாவது தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள். அடுத்து ஆசாரியப்பு கூடாரத்தின் காலத்துல அந்த மோவாபிய ஸ்திரீகளோட போய் கலந்தாங்க. இப்போ சாலமோன் இந்த இடத்துல மிகப்பெரிய, எவ்வளவு பெரிய ஞானவான் பாருங்க, எவ்வளவு பெரிய ஞானவான். அவர் எங்க விழுறாரு பாருங்க. அடுத்து 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. டோர் க்ளோஸ் ஆயிருச்சு, திறவுகோல் க்ளோஸ் ஆயிருச்சு. காரணம் என்ன? அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்தது. எப்பொழுது தேவ திட்டத்தோடு இருக்கிற ஆவியில் இருக்கக்கூடியதான இந்த தேவ சித்தமும் உலகமும் கலக்குதோ, அப்பொழுது கண்டிப்பாக இந்த உலகம் இந்த தேவ திட்டத்தோடு இருக்கிறவர்களை வழுகி போக பண்ணும், தேவனை விட்டு தூரம் போக பண்ணும். நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? புறஜாதி, அதாவது தேவனை அறியாதவர்களை, ரட்சிக்கப்படாதவர்களை, ஞானஸ்நானம் எடுக்காதவர்களை, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவர்களை, ஆவிக்குரிய அனுபவம் இல்லாதவர்களை தங்களோடு கூட இணைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். அது பிசினஸ் ஆக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு திருமணமான காரியங்களாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், வசனம் தெளிவா சொல்லுது, அந்நியரோடு பிணைக்க கூடாது, அவிசுவாசி விசுவாசியோட சேரக்கூடாது. இன்னைக்கு பல காரணங்கள், அது எதுவானாலும் இருக்கட்டும். அவரு நிறைய பணம் வச்சிருக்கிறாரு, அவர் ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருப்பாரு, நான் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னரா இருப்பேன், அவர் பணம் தான் போடுவார், எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். நான் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த கிருபையை, அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை அவர்கள் சாப்பிடுவார்கள். ஒரு நாள் எல்லாவற்றையும் உருவி விட்டு உங்களை அனுப்பி விடுவார்கள். இட்ஸ் ஃபேக்ட். இது பிசாசுடைய திட்டம். நம்ம கிட்ட இருந்து வாங்கறதுக்கு பிசாசு யூஸ் பண்ற மெத்தடே அதுதாங்க. அவனுடைய ஆள் ஒருத்தனை உள்ள அனுப்பி விடுவான். அதைத்தான் சொல்றேன். நிறைய பேர் இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் திருமண வயதில் இருக்கிறவங்க சொல்ற வார்த்தை, அவங்க வேலை செய்யற ஸ்தலத்துல தேவனை அறியாதவங்களை விரும்பிடுறாங்க. வீட்டில் வந்து சொல்றாங்க, ஏன் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றாங்க, சர்ச்சிலேயே கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க, நான் அவங்கள மாத்திருவேன், நான் அவங்களை எப்படி சுவிசேஷம் சொல்றேன். பிசாசு உன்னை வஞ்சித்து இழுக்கிறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி காணாமல் போனவர்கள் 99%. ஏதோ 1-2 கர்த்தருடைய கிருபையில தப்பிச்சுக்குச்சு. அந்த தப்பிச்சதை முன்னுதாரணமா எடுக்க முடியாது. 99 ஃபெயிலியர், 99.99 ஃபெயிலியர். கர்த்தர் அருவருக்கிற காரியத்தில் ஒன்று அந்நியர்களோடு பிணைக்கப்படுதல். நோவா காலத்தில் இருந்த பாவத்தில் இது ஒரு மிக முக்கியமான பாவம். அப்பேற்பட்ட ஞானமுள்ள சாலமோனையே வழிவிலக போக பண்ணினார்களாம். அதை விட எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க, இந்த சாலமோன்ட்ட 2 தடவை கர்த்தர் நேரா வந்து பேசியிருக்கிறார். வசனம் சொல்லுது, ராஜாக்கள் 11:9, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி, கர்த்தரை விட்டு தன் இருதயம் என்ன பண்ணிட்டானா? திருப்பிட்டானா. யார் இந்த சாலமோன் தெரியுமா? இன்னைக்கு சாலமோனை பத்தி பேசுறாங்க. சாலமோனை பத்தி எவ்வளோ காரியங்களை ஒரு சிலர்லாம் வெளி புத்தகத்தில் தியானிச்சு எங்ககிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சாலமோன் இப்படி ஞானம், அப்படி ஞானம். நான் சொல்றேன், சாலமோனை போல ஞானம் இல்லாதவன் ஒருத்தனும் கிடையாது. இப்படி சொல்றதுக்கு உடனே எல்லாரும் சொல்றீங்க, இப்படி சொல்றீங்க. நான் சொல்றேன், சாலமோனை போல ஞானம் இல்லாதவன் ஒருத்தன் கூட கிடையாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் 2 முறை தரிசனமாகி, நீ உலக ஞானத்தை மொத்தமா உனக்குள்ள கொட்டி வச்சாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற ஞானம் இல்லாவிட்டால் உன்னுடைய உலக ஞானம் அத்தனையும் குப்பை. இன்னைக்கு உலக ஞானத்துக்கு பின்னாடி போய், ஓ அவர் பெரிய மியூசிஷியன், அவருடைய மியூசிக் அப்படியே மெஸ்மரைசிங், அவர் அப்படி இருதயத்தை திருப்போம். அந்த அது என்ன மியூசிக் தெரியுமா? இந்த மியூசிக் தான் சாலமோனுடைய இருதயத்தை இழுத்துக்கிட்டு போற மியூசிக், உன்னை கர்த்தரை விட்டு திருப்புற மியூசிக்.
இன்னைக்கு உலக பிரகாரமான சில காரியங்கள்லாம் பார்க்கும்போது அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவராக இருக்கிறார், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, எப்படிப்பட்ட பிசினஸ் மேன், எப்படிப்பட்டதான ஒரு ஆளு, எப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு வீரர், எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடிகர், அவருக்கு நல்ல இருதயம். அவர் யார் வேணா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், தேவனுடைய ஆவியை பெறாத மனுஷன் எப்பேற்பட்ட ஞானம் உள்ளவனா இருக்க முடியாது. சாலமோனே போயிட்டாங்க, இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க. ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா, சாலமோனிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் இருக்கிறதுலே ஆசீர்வாதம். நான் எப்பவும் சொல்லுவேன், சாலமோனை போல உலக ஞானம் மொத்தத்தையும் கரைச்சு குடிச்சு இந்த மாதிரி 2 விசை கர்த்தர் பேசி வழி விலகி போறவனை விட உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம பைத்தியங்களாவே இருந்துட்டு போறோம். ஆனா கர்த்தரை அறிகிற அறிவு இருந்தா போதும். அதுதான் உண்மையிலேயே ஞானம். அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அடங்கி இருக்கிறதுன்னு கொலோசியர் புஸ்தகம் சொல்லுது. அந்த ஞானம் தாங்க ரொம்ப முக்கியம். சாலமோன் ரொம்ப கேஷுவலா செஞ்சிட்டாரு. ரொம்ப கேஷுவலா அநேக மறுமனையாட்டிகளை திருமணம் பண்ணி பிசாசோடைய வலையில விழுந்துட்டாரு. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, அந்த திறவுகோல் மூடிருச்சுங்க, அந்த டோர் க்ளோஸ் ஆயிருச்சு. அழகா மெல்கிசேதேக்கின் முறைமையின் டோரை திறந்து வச்சாரு தாவீது. நீதியின் ராஜா முடிச்சாரு, சமாதானத்தின் ராஜாவா இவன் முடிச்சிருந்தாங்கன்னா அடுத்து இவனுடைய சந்ததிக்குள்ள அப்படியே அடுத்து 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 கிறிஸ்து வர வரைக்கும் இருந்திருப்பாங்க. இங்க விழுந்த விழுச்சி அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, டோர் க்ளோஸ் ஆயிருச்சு. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, திருப்பி யாரை கொண்டு திறக்கலாம், திருப்பி யாரை கொண்டு திறக்கலாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சாலமோனுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம், அந்நியரோடு கலவுதல், உலகத்தோடு கூட. எப்பவும் சொல்லுவேன், சபை உலகத்தோடு கூட கலக்க கூடாது. உலகத்துல இருக்கிறவங்க எப்பேற்பட்ட ஞானவானா இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடியதான படிப்பாளிகள், உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், யார் வேணாலும் இருக்கட்டும், சபைக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது, கிடையவே கிடையாது, மிக்ஸ் ஆகக்கூடாது. சாலமோன் காணாம போயிட்டான், திறவுகோல் அந்த டோர் மீண்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த டோர் எங்க இருந்துச்சு, யார் ஓபன் பண்ணாங்க, எதுவுமே இல்லைங்க. முதல் வீழ்ச்சி உலகத்தோடு கூட ஸ்நேகம், உலக ஸ்நேகம் கர்த்தருக்கான பகை. ஆண்டவர் சொல்றார், ஒன்னு கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். அடுத்து ஏசாயா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல கர்த்தர் இன்னொரு மனுஷனை செலக்ட் பண்றார். அந்த மனுஷனுக்கு பேர் தான் எலியாக்கீம். இந்த எலியாக்கீமை ஏன் செலக்ட் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏசாயா புஸ்தகத்துல பார்க்கும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா, இவனையுமே இன்னொருத்தனுக்கு பதிலாக தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த எலியாக்கீம் முன்னாடி இன்னொருத்தனை செலக்ட் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். யாரை செலக்ட் பண்ணாரு, வசனம் சொல்லுது 19:20, ஏசாயா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19:20. உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன், உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாய் இருப்பான். தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். யாரை பத்தி சொல்றாரு, எலியாக்கீம் பத்தி சொல்றாரு. இந்த எலியாக்கீம் யாருங்க, எலியாக்கீம் யாருன்னு பார்த்தா இவனும் அந்த மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ள வரான். அதான் ரொம்ப முக்கியம். எலியாக்கீமுடைய தாத்தா யாருன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். யார் தெரியுமா, பிரதான ஆசாரியனாகிய அசரியா. அவர்தான் எலியாக்கீமுடைய தாத்தா. இந்த அசரியாவுடைய பையன் பேர் தான் இல்கியா. இவருடைய பையன் தான் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா எலியாக்கீம். இந்த வம்சம் அப்படியே வருது. ஆரோனின் புத்திரர் தான் கோகாத்தின் புத்திரர்கள். இந்த கோகாத்தின் புத்திரர்கள் வம்சத்துல தான் யார் வர்றது, அசரியா வராரு. அசரியாவுடைய பேர பையன் தான் இந்த எலியாக்கீம், அதாவது பிரதான ஆசாரியர் லிஸ்ட்ல இருக்கிறார். ஆனா இந்த எலியாக்கீம் யாரா இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் அதுக்கு முன்னாடி பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறார். யாருக்கிட்ட பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறாரு, எஸ்ஏகே கிட்ட பினான்சியல் மினிஸ்டரா இருக்கிறார். உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா, சனகரிப்பு தேசத்தை பிடிக்க வராரு இல்லைங்களா, சனகரிப் தேசத்தை பிடிக்க வரும்போது சனகரிப்பு அவருடைய தளபதி கிட்ட ரப்சாக்கே அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு 3 பேர் போவாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் செபனா, இன்னொருத்தர் எலியாக்கீம். அந்த 3 பேர்ல ஒரு ஆள் தான் இந்த எலியாக்கீம் போறாங்க. இந்த எலியாக்கீமை பார்த்து தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றார். இந்த எலியாக்கீமை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்னு பார்த்தோம் இல்லையா, உன் ஸ்தானத்துல தான் எலியாக்கீமை கொண்டு வந்தேன்னு. யார் ஸ்தானத்துல கொண்டு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே ஏசாயா 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வசனம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்த போது நீ அரண்மனை விசாரிப்பு காரணம் பொக்கிஷ காரணம் ஆகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த செப்னா யார், இந்த செப்னா இவருடைய ஸ்தானத்துக்கு தான் இந்த எலியாக்கீம் வராரு. செப்னாவை தள்ளிட்டு கர்த்தர் எலியாக்கீமை கொண்டு வராரு.
இந்த செப்னா யாரு? அவரும் விசாரிப்புக்காரன், அவரும் பினான்ஸ் மினிஸ்டர். யாருக்கிட்ட? எசேக்கியா கிட்ட. இந்த செப்னாவுடைய ஸ்தானத்தை ஏன் கர்த்தர் தள்ளினாருன்னு பாருங்களேன். ஏன்னா உன் வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி உன் கச்சையை அவனுக்கு கட்டி அவன் தாவீதின் வீட்டுக்கு தகப்பனா இருப்பான் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த செப்னாவை ஏன் கர்த்தர் தள்ளினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனத்தை படிச்சுட்டே வாங்க. 16வது வசனத்தில் இருக்கு, உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனை போல நீ, நல்லா கவனிங்க, நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படி உனக்கு இங்கே என்ன இருக்கிறது, உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? இந்த செப்னாவை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு வரார், ஆசீர்வதிக்கிறார். ஆனா இந்த செப்னா என்ன பண்ணிடுறாரு? இந்த பூமியிலேயே இருக்க போகிறதை போல அநேக காரியங்களை, அடுத்த வசனம் பாருங்க, இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாய் கர்த்தர் உன்னை துரத்தி விட்டு நிச்சயமாக உன்னை மூடி போடுவார். அவர் உன்னை உருண்டையை போல அகலமும் விசாலமான தேசத்தில் சுழற்றி எரிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாய் இருக்கும். மகிமையின் ரதங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கிறார். இங்கேயே இந்த உலகத்தை அவர் நேசிச்சு இந்த உலகத்துக்குள்ள எல்லாம் ஏன் பண்ணி பெரிய மேட்ல உயரமான கல்லறையை வாங்கி வெட்டி வச்சிருக்கிறாராம். எதுக்கு வெட்டி வச்சிருக்கிறாராம் தெரியுமா? நான் செத்தா எனக்கு அந்த கல்லறையில தான் வைக்கணும். கல்லறையை கூட கிராண்டா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கும் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கும் சாவுமா சாவ மாட்டோமே தெரியாது, வருக வந்தா போயிடுவோம் நாம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு கூட்டம் இப்பயே கல்லறைக்கெல்லாம் இடம் வாங்கி கட்டியெல்லாம் வச்ச ஆட்கள்லாம் இருக்கு. எனக்கு ஒருத்தர் தெரியும், அவரு ஒரு கல்லறை இடையில ஒரு கல்லறை தோட்டத்தில் ஒரு இடத்த பக்கமா வாங்கி வச்சிருந்தார். அவர் சொன்னார், என்னைக்கு நான் செத்தாலும் என்னை அந்த இடத்துல தான் புதைக்க வேண்டும். இப்பவே ரெடி. இன்னைக்கு இருக்கிற ஒண்ணுமில்லாத நமக்கே இவ்வளவு இருந்திருக்குதுன்னா செப்னாவுக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க. உயர்ந்த மேட்ல கல்லறையை வாங்கி ரதங்களை வாங்கி, ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டருங்க, அவரு ராஜா கூட இல்ல, பினான்ஸ் மினிஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வாழுகிறவனுக்கு இந்த பூமியில் ஒன்றும் கிடையாது. இந்த பூமியில் அவனுக்கு ஒன்றும் மேன்மை கிடையாது. இந்த பூமியில அவன் தனக்கென்று ஒன்றும் சேர்க்கக்கூடாது. இதைத்தான் இயேசு திருப்பி 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 சொல்றாரு, உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில் வரும்போது அவர் நினைச்சிருந்தாருன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் பண்ணினார்கள் இருக்கு. 100க்கு அதிபதி சும்மாவா அனுப்பியிருப்பான்? வேலைக்காரனை சுகமாக்கி இருக்கிறார், சும்மாவா அனுப்பியிருப்பான்? எவ்வீரு பொண்ணை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறாரு, சும்மாவா அனுப்பியிருப்பான்? எத்தனை ஆயக்காரர்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடை போட்டு அவருக்கு அனுப்புறாங்க, சும்மாவா அனுப்பியிருப்பாங்க? எவ்வளவு ஆஃபரிங் கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு கொடுத்துருப்பாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட? ஒண்ணு கூட அவர்கிட்ட இல்லை பாருங்க. இயேசு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? யோசிச்சு பாருங்க. எருசலேம்ல அழகா ஒரு லேண்டை வாங்கி ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு பேரை போட்டு பக்காவா ஆரம்பிச்சு, பேதுருவை ட்ரெஷரராகவும் யோவான செக்ரட்டரியாகவும் யாக்கோப ஜாயின்ட் செக்ரட்டரியாகவும் போட்டு எவ்வளோ ஒரு வேலை பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் செஞ்சா தப்பான்னு கேட்காதீங்க, நான் தப்புன்னு சொல்ல வரல. அவர் நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம். ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வாழுகிற அவர் என்ன சொல்றாருன்னா, இப்பூமி சொந்தம் இல்ல, எனக்கு என்று எதுவும் இல்லை. திருப்பியும் சொல்றேன், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்போ சபையெல்லாம் கட்டுற தப்பா? கர்த்தர் ஒண்ணு கட்ட சொல்லி, கர்த்தர் ஒண்ணு செய்ய சொல்லி நீங்க எதை செய்தாலும் அது தப்பே கிடையாதுங்க. இப்போ நோவா பேலை கட்ட சொல்றாரு, நோவா பேலை கட்டுறாரு. எதுக்குடா கட்டுற? உலகம் அழியுது அதனால நான் கட்ட போறேன். ஏன்பா உலகம் அழியுதுன்னு பிரசங்கம் பண்ற உனக்கு எதுக்கு பேலை? அதான் உலகம் அழிய போதே. இந்த கேள்வி கொஸ்டின் வரும் தானே. இப்போ வனாந்தரத்தில் குடியிருக்கிறாங்க ஜனங்க, தேவ ஜனங்க, இஸ்ரவேலர்கள். அங்க என்ன பண்றாங்க? தங்கத்திலையும் ரத்தாம்பரத்திலையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டுறாங்க. ஏன்பா நீங்களே பரதேசியா சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்களே சொல்றீங்க அந்நியரும் பரதேசியம்னு, உங்களுக்கு எதுக்கு அந்த கூடாரம்? இது கர்த்தர் கட்ட சொன்னாரு. கர்த்தர் உங்களை ஒரு திட்டம் கொடுத்து செய்ய சொல்லும் போது நீங்க செய்யுங்க, அதுல எந்த தப்புமே கிடையாது. இஃப் இட்ஸ் a God's will, he will provide also. அவர் கண்டிப்பாக அதை தந்து கட்ட சொல்வார். இங்க என்ன பிரச்சனை? அது இருந்தாலும் என்னுடைய இருதயம் அதன் மேல் இருக்காது. என்னுடைய இருதயம் எதுவும் இல்லை, நான் புறப்பட்டு போகிறேன், எனக்கு இந்த பூமியில ஒண்ணுமே கிடையாது. அந்த தாட் உன் மைண்ட்ல இருக்கணும், அந்த சிந்தனை நமக்கு இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறாரா? சந்தோஷம். கர்த்தர் உங்களுடைய உண்மையை பார்த்து, உத்தமத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு, ஒரு உயர்வை கொடுக்கிறாரு. அந்த உயர்வுல உட்காரும் போது உங்களுக்கு தெரியணும், இது அல்ல, இதை காட்டிலும் மேன்மையானது எனக்கு பரலோகத்தில் இருக்கிறது. ஒரு நாட்டையே கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு, கானான் தேசத்தையே. அந்த தேசத்துக்குள்ள வந்த பிறகு ஆபிரகாம் சொல்லுகிறாரு, அவர்கள் இதை அல்ல, தங்கள் சுய தேசத்தை நாடி போகிறார்கள். தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது வேற ஒன்று இருக்கிறது, உன் சந்ததிக்கு தருவேன்னு அவர் தாங்க சொன்னாரு. அவர் தான் கொடுத்து இருக்கிறாரு. யாக்கோபு வரைக்கும் அங்க இருக்கிறாங்க, பார்க்கிறாரு, கண்ணால பார்க்கிறாரு ஆபிரகாம். ஆனாலும் அவர் சொல்றாரு எபிரேயர் 11:16, இதை காட்டிலும் மேன்மையான
பரமதேசத்தை அவர்கள் நாடினார்கள். அதைத்தான் சொல்ல வரேன். நான் உடனே இப்படி சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அப்ப இந்த பூமியில எதுவுமே வேண்டாமா? உங்களுக்கு கர்த்தர் இந்த வாழ்றதுக்கு என்ன கொடுக்குறோ அதை வச்சுக்கோங்க. ஆனாலும் அது அல்ல, அதை காட்டிலும் மேன்மையானது ஒன்று இன்னும் ஒன்று வரப்போகிறது. என் இருதயம் அதன் மேல இருக்கும். இது வாழ்றதுக்கான எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இது என்ன ஆளக்கூடாது, நான் அதை ஆளணும். இந்த எனக்கு வாழ்றதுக்கு இந்த பூமியில கொடுக்குறாருல, அதை என்ன கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது. எனக்கு கர்த்தர் கொடுத்த வீடோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ எதுவுமே என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது என் ஆளுகைக்கு கீழே இருக்கணும். என்னைக்கு வேணாலும் தூக்கி போட்டு போறதுக்கு நான் தயாராக இருக்கணும். அதுதான் தாட். இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு உயரமான கண்மலையின் மேல போய் ஒரு கல்லறையை வெட்டி ரதங்களை வாங்கி, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ லைக் பண்ண மாட்ட, நீ இந்த பூமியில வாழ ஆசைப்படுறவன், இதை எடுத்து நான் யார் மேல போட போறேன், எலியாக்கிம் மேல போட போறேன். எலியாக்கிம் செலக்ட் பண்ணப்படுகிறார். இப்ப கர்த்தர் சொல்றார் எலியாக்கிமை பார்த்து, உன் கையிலே தாவீதின் திறவுகோலை நான் தருகிறேன், இதை வச்சுக்கோ. இப்ப இந்த எலியாக்கிம் பாருங்க, வம்சத்தின்படி லேவி கோத்திரம் ஆசாரியத்துவத்துக்குள்ள வராரு. ஆசரியா கிட்ட இருந்து இல்கியா இருந்து எலியாக்கிம், இவங்க வராங்க அடுத்து. ஆனா இவர் என்ன வேலை பார்க்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறாரு, ராஜ்யபாரத்துக்குள்ள இருக்கிறாரு. அந்த ரெண்டு வேலையும் அவர் என்ன பண்ணிருக்கணும், ஆசாரித்துவ வேலை தான் பார்த்துக்கணும். அங்க போய் அவர் என்ன பண்ணிருக்கணும், தாத்தாக்கு அப்புறம் அப்பா கிட்ட ஆசாரியமா படிச்சிருக்கணும். சாமுவேல் எப்படி ஏலி கிட்ட இருந்து படிச்சாரோ அந்த மாதிரி படிச்சிருக்கணும். ஆனா இவர் எங்க இருக்கிறாரு, ராஜ்யபாரத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, சனகரிப்போட தளபதி கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, ரட்டு உடுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறார். தேசத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ரட்டு உடுத்தி அதை கிழிச்சுக்கிறார். இப்போ இந்த எலியாக்கிமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில திறவுகோலை தரேன். ஏன், ராஜ்யபாரமும் ஆசாரித்துவம் சேர்ந்து வருகிற உன் கையில அதை நான் கொடுக்கிறேன். இப்ப நீ தாவீதின் திறவுகோலை பூமியில கொண்டு வா. உன் ஸ்தானத்துல யார் வருவா, இயேசு கிறிஸ்து வருவார். ஏன்னா இயேசு வந்து முடிக்கணும், அதான் ஃபினிஷ். தாவீது ஸ்டார்டிங், இயேசு முடிக்கணும், அங்க வருவார். ஆனா நடந்தது என்ன தெரியுமா, இந்த எலியாக்கிம் அதை இழந்து போனார். எப்படி இழந்து போனார், அதுக்கு என்ன காரணம், கீழே வசனம் சொல்லுது 24-25 ஏசாயா புஸ்தகம். அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த அந்த ஆணியிலே அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விழும். அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அருந்து விழும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த இடத்துல எலியாக்கிமை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு, உறுதியான இடத்திலே கடாவப்பட்ட ஆணி. எந்த உறுதியான இடம், கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு ஆணி மாதிரி அடிக்கப்பட்ட உறுதியான இடம், அவர் தான் உறுதி. ஆனா இந்த ஆணி மேல அவங்களுடைய சகோதரர்கள், அவனுடைய தகப்பன் வீட்டார் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், பாரத்தை தூக்கி மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பாரம் மாட்ட 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 நல்ல ஸ்தானத்துல, உறுதியான ஸ்தானத்துல அடிக்கப்பட்ட இந்த ஆணி ஒரு நாள் முறிந்து விழுந்தது. எலியாக்கிமுடைய அந்த ஆசீர்வாதம், திறவுகோல் அவனை விட்டு போச்சு. காரணம் என்ன தெரியுமா, பாரம். இந்த உலகத்தினுடைய பாரங்கள், உலகத்தினுடைய மகிமை, இதெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு எப்பவுமே கேர்ஃபுல்லா இருங்க. உலகத்தினுடைய மிக முக்கியமான, நம்ம ஒரு பாவம் பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம நோவா காலத்தில் உள்ள பாவத்தில். அதில் இன்னொரு பாவம் என்ன தெரியுமா, 21ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே சொல்கிற ஒரு பாவத்தில் ஒன்று, நோவா காலத்தில் இருந்த பாவமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு. இந்த உலகத்தினுடைய பாரம் இருக்குது, இந்த பாரம் கர்த்தர் உங்களுக்கு வச்ச அழைப்பை விட்டு உங்களை வழிவிலக போக பண்ணும். கர்த்தர் உங்களுக்கு நீ வச்சிருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலிருந்து உங்களை வழிவிலகி போக பண்ணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பாவம் என்பது என்ன, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இதான் பாவம் நினைக்கிறோம். இது ஒரு வகை நம்ம விழுந்து போறதுக்கு. இந்த மாதிரி நிறைய வகை இருக்கு. இன்னொரு வகை இருக்கு புகழ்ச்சி, இன்னொரு வகை இருக்கு ஆசீர்வாதம். நான் சொல்லுவேன், இல்லாமையில் ஆண்டவரை விட்டு தூரம் போனவங்களை விட ஆசீர்வாதத்தில் தூரம் போனவங்க தான் ஜாஸ்தி. தாவீதுக்கும் சாலமோனுக்கும் அதான் வித்தியாசம். இதுல இன்னொரு வகை இருக்கு, என்ன தெரியுமா, அதான் லௌகீக கவலை, உலக பாரம். இந்த பிசாசு கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு திட்டம், ஒரு பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லௌகீக பாரம், இந்த உலகத்தினுடைய. இதுக்கு மத்திய 24ல் இயேசு என்ன விளக்கம் சொல்றாரு, 37னா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், புசித்தும் இங்க வந்து பெருந்திண்டின்னு இருக்கு, குடித்தும் குடி வெறின்னு இருக்கு, மூணாவது பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் லௌகீக கவலைன்னு இருக்கு. இன்னைக்கு நமக்கு இருக்கிறதான மிகப்பெரிய பாரத்துல ஒண்ணு என்ன தெரியுமா, லௌகீக கவலை.
எதிர்காலத்தை பற்றின பயம், பிள்ளைகளை பற்றின பயம், நம்முடைய சம்பாத்தியத்தை பற்ற பயம். என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன், ஏன் செய்ய போகிறேன், இந்த லாக்டவுன் வந்து போச்சு, இப்போ எல்லாம் மூடியாச்சு, இப்போ நம்ம என்ன செய்வோம், சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கா, இன்னைக்கு இருக்கா. இன்னைக்கு நடத்துகிற தேவன் நாளைக்கும் நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் நடத்துவார். எப்படிங்க நடத்துவார்? எனக்கு நடத்துவாருங்கிறதுக்கு உறுதிதான் இந்த வேதம். ஏன்னா 40 வருஷம் ஒரு மன்னாவை 6 லட்சம் புருஷர்களுக்கு, இன்னும் மனைவிகள் எத்தனை பேர், பிள்ளைகள் எத்தனை பேர் இல்லை, கணக்குப்படி பார்த்தா நம்ம ஊர் கணக்குக்கு ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவினாலும் அதுவே 13 லட்சம் ஆச்சு. ஒரு வீட்டுக்கு 2 குழந்தைனாலும் அது ஒரு 13 லட்சம். ஏறக்குறைய 25 லட்சம் பேருக்கு மேல இருந்திருக்கிறாங்க வனாந்தரத்தில். 25 லட்சம் பேருக்கும் 40 நாளைக்கு தேவையான சாப்பாடு, 40 வருஷத்துக்கு தேவையான சாப்பாடு போஷிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. 25 லட்சம் பேருக்கும் தண்ணி, இவ்வளவு பேருக்கு தண்ணி, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு, இவ்வளத்தையும் ஆண்டவர் திருப்தியா கொடுத்திருக்காரு. நோ ஃபாஸ்டிங். ஓய்வு நாள் அன்னைக்கு கூட ஃபாஸ்டிங் இருக்க சொல்லல. தேவையா இருந்தா முந்தின நாள் எடுத்துக்கோன்ட்டார். 6ஆம் நாள்லயே நீ எல்லாம் எடுத்துக்கோப்பா, ஓய்வு நாள்லயும் உட்காந்து நல்லா சாப்பிடுங்கிறாரு. இவ்வளவு கொடுக்க ஒரு தேவனால முடியுமானால் ஏன் அந்த தேவன் நமக்கு தர மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஒரே குடும்பம் 4 பேர் 5 பேர் இருக்கிறோம், எவ்வளவு சாப்பிட போறோம்? அவங்க சாப்பிட்ட மாதிரியா சாப்பிட போறோம்? கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் காக்காவை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அந்த காக்கா அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருது. இந்த லாக்டவுன்ல நீங்க எல்லாம் சிக்கன் மட்டனே சாப்பிடலையா? லாக்டவுன்ல நாம எல்லாம் பட்டினி கிடக்கிறோமா? நான் சொல்லுவேன், உண்மையாய் தேவனை தேடுகிற பிள்ளைகளை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட்டதே கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு என்ன பாரம் தெரியுமா? நாளைக்கு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க, நாளைய தினத்தை பத்தி கவலைப்படாதனா அப்ப பிள்ளைகளுக்கு வந்து நான் வீட்டில் ஒருத்தர் என்ன கேட்டாங்க, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதன்றீங்களே, அப்ப நீங்க இன்னைக்கு நாளைக்கு தோசை வேணும்னா இன்னைக்கு மாவாட்ட மாட்டீங்களா? நான் என்ன சொல்றேன், அரிசி இருந்தா ஆட்டுங்க, இல்லைன்னா ஆட்டாம விட்டுருங்கன்ற. ஐயோ அரிசி இல்லையே, நான் மாவாட்டவில்லையே, நான் மாவுக்கு என்ன செய்வேன்? அது வேணாங்கிறேன். ஏன்? நீ அரிசி இருந்தா மாவு ஆட்டுங்க, இல்லைன்னா ஆண்டவர் தோசையை கொடுத்து ஆள் அனுப்புவாருங்கிற. செய்வார். ஏன்னா எலியாவுக்கு ரா மெட்டீரியலை கொடுத்துட்டு சமைச்சுக்கோ எலியான்னு சொல்லல ஆண்டவர். ஆண்டவர் எலியா கிட்ட கொண்டு மார்னிங்லேயே உனக்கு ஃப்ரெஷ் மட்டன் கொடுத்துட்றேன்பா, நீ இந்த சுள்ளி எல்லாம் பொறுக்கி சூடாக்கி சுட்டு சாப்பிடுன்னு சொல்ல. நல்ல சமைச்ச மட்டனும் நல்ல அப்பமும் வந்துச்சு. தூதன் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கும்போது என்ன சொல்லிருக்கான், எலியா ஏந்திரு, இந்த பிசைஞ்ச மாவு இருக்கு பாரு, தட்டி கிட்டி போட்டு இங்க சூடு பண்ணி சாப்பிட. இல்ல தழலில் சுடப்பட்ட அடை, ப்ரிப்பேர்ட் ஃபுட். இதுதாங்க நம்முடைய ஆண்டவர். இதான் நம்ம ஆண்டவர். நாளைக்கு நடக்க போறதுக்கு இன்னைக்கு நாம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டார். ஆல்ரெடி ப்ரிப்பேர் எவ்ரிதிங். பாரம், இன்னைக்கு பாரம், எத்தனையோ உறுதியான ஆணிகளை இந்த பாரம் முறித்து போட்டிருக்கு தெரியுமா? எத்தனையோ விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தவங்களாம் பயம், 2 பிள்ளை 3 பிள்ளை, இவங்க எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுவேன், அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும், அதனாலேயே தங்கள் ஊழியங்களை இழந்தவர்கள் எத்தனையோ பேர். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே ஆசைப்பட்டு தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை இழந்து, நல்ல பேரை இழந்து, தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு மூளையில உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனையோ பேர். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஆணி பாரம் இல்லாததாக இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, நெருங்கி வருகிற பாவங்க எல்லாத்தையும் தள்ளிவிடு, எல்லா பாரத்தையும் தள்ளுங்க. எதை பத்தியுமே கவலைப்படாதுங்க, ஒன்றை குறித்து கவலைப்படாதுங்க. அது எப்படிங்க இருக்க முடியும்? முடியும் முடியும். என் வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன், என் வாழ்க்கையிலிருந்து சாட்சியா சொல்றேன். என்னுடைய பிள்ளை சிறு பிள்ளையா இருக்கும் போது ஒரு மனிதர் என்னிடத்துல விதமாய் சொன்னார், நீ பெண் பிள்ளையை வச்சிருக்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இப்பவே உங்க ஊழியத்தில் வரதுல ஒரு பங்கை எடுத்து வச்சிரு, நீ அந்த நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்ப என் கூட இருந்த ஒரு சிலரும் அவருக்கு ஆமோதிக்கிறது போல, அவர் சொல்றது சரிதாங்க, அவர் அனுபவத்திலிருந்து சொல்றாரு, அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஒரு பார்ட் எடுத்து வைங்க அப்படின்னா. எனக்கு ஆவியானவர் அவங்க கிட்ட ஒரு கேள்வி தான் கேட்க சொன்னார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், எடுத்து வைங்க சேர்த்து வைங்க அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னதாக ஒரே ஒரு வசனம் காட்டுங்க, நான் இன்னிலிருந்து சேர்க்க தொடங்கிடுறேன். ஆனா சேர்த்து வைக்காதீங்கன்னு சொல்றதுக்கு நான் உங்களுக்கு 2 வசனம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன்.
உடனே அவங்க, அதெல்லாம் சரிதான் பிரதர், நாளைக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க இதை நினைச்சு பார்ப்பீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லி 15 வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு என் தேவை வேறு, இன்னைக்கு என் தேவை வேறு. அன்னைக்கு ஊழியத்தை விட இன்னைக்கு ஊழியத்தை ஆண்டவர் எக்ஸ்பேண்ட் பண்ணி இருக்கிறார். அன்னையை விட இன்னைக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி, விலைவாசி ஏறி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு உண்மை தெரியுமா? அன்னைக்கு இருந்த தேவன் இன்னைக்கும் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அன்னைக்கு நடத்துற தேவன் இன்னைக்கு நடத்துறாரு. அன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வச்சாரு, இன்னைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட வைக்கிறாரு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அது ஸ்கூல் ஃபீஸா இருக்கட்டும், காலேஜ் ஃபீஸா இருக்கட்டும், கட்டுறது கர்த்தர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். நாளைக்கு இதை விட பெரிய தேவை வந்தாலும் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு எப்பவுமே ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒண்ணுதான், என்ன தெரியுமா? இந்த பூமியில உண்டாக்கின எல்லா பொருளையும் கர்த்தர் மனுஷனுக்கு இலவசமாய் கொடுத்தார். கர்த்தர் ஆதாம் கிட்ட கொடுக்கும் போது இலவசமா தான் கொடுத்தார். இந்த பூமியில இருக்கிற சாப்பாட்டுல இருந்து, மரம் செடி கொடியில இருந்து, இதுல இருந்து தயாரிக்கிற பொருள் எல்லாமே ஃப்ரீ. இதுக்கு விலைன்னு வச்சது பிசாசு. ஏன்னா அவன் தான் விலை வைப்பான். ஏன்னா அவன் கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. ஆதாம் கொடுத்துட்டார், இப்ப அதுக்கு அவன் விலை வச்சுட்டான். ஆத்துமாக்களுக்கே விலை வச்சுட்டான். அதனாலதான் இயேசு தன் ரத்தத்தை கொடுத்து அதை மீட்க வேண்டி இருந்தது. விலை வச்சுட்டான், விலை வச்சது பிசாசு. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஆதாம் மூலமா இழந்து போன அந்த ஆத்மாவை, இழந்து போனதை ரட்சிக்கும்படி மனுஷகுமாரன் வந்தார். அதுக்கு என்னப்பா விலை? உங்க ஜீவன் தான் விலை. ரைட், என் ஜீவனை கொடுத்து அதை மீட்கிறேன். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஆத்மாவை தன் ஜீவனை கொடுத்து மீட்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருந்தார். அதை விட குறைவான எல்லா பொருளுக்கும் விலை உண்டு. அதை வாங்குவதற்கு கர்த்தர் நமக்கு தேவையானதை கொடுப்பார். இழந்து போன ஆத்மாவை மீட்கிறதுக்கே விலை கொடுத்துட்டாருன்னா, ஒண்ணுமில்லாத அழிந்து போகிற இந்த பொருட்களை வாங்கறதுக்கு கர்த்தர் விலை கொடுக்க மாட்டாரா? அதான் சொல்றேன், ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அது பொருள், உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது விலை. இப்ப நாம ஆண்டவர் பார்க்கிற பார்வையில பார்க்கணும். எனக்கு அந்த பொருள் தான் தேவை. அது என்ன விலை அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என் தகப்பன் எனக்கு அதை வாங்கி கொடுப்பார். அது எனக்கு தேவைன்னா என் தகப்பன் எனக்கு வாங்கி கொடுப்பார். அதை நீங்க 5 ரூபான்னு வச்சுக்கோங்க, 50,000 வச்சுக்கோங்க, 5 லட்சம்னு வச்சுக்கோங்க, டோன்ட் பாதர். நமக்கு அது தேவையா? நீங்க அதோட விலையை பார்த்து பிரமிக்காதீங்க. உடனே நம்ம அப்படி வாங்க, அது நமக்கு தேவை, அவ்வளவுதான். ஊழியத்துக்கு தேவையா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையா? குடும்பத்துக்கு தேவையா? கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இது தேவைப்படுது, உமக்கு சித்தமான கொடுங்கன்னு. அது உங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்கும். எதிர்பாராத விதமா நிற்கும். இல்ல அதை வாங்கறதுக்கான மொத்த விலையும் கர்த்தர் கொடுத்து வாங்க வைப்பார் நம்மள. நான் தான் சொல்ல வரேன், பாரம் அடையாதீங்க, லௌகிக கவலையில போட்டு நெருக்காதீங்க. இந்த பாரம் தான் உங்களை எப்படி ஆக்குது தெரியுமா? டிப்ரெஷன். ஐயோ, ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, என் பிள்ளைக்கு 100 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்படியா அப்படின்னு கேட்டேன். ஆமா, நான் அதுக்கு இருந்தே இப்பயே சேர்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரு சீட்டு போட்டிருக்கிறேன், மாசம் மாசம் இவ்வளவு கட்டுறேன், ஒரு வருஷம் முடியும் போது இவ்வளவு வரும் அப்படின்னு. நான் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, உங்க பிள்ளை இப்ப என்ன படிக்குதுன்னு கேட்டேன். இப்பதான் எல்கேஜி சேர்த்திருக்கிறேன்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமா போச்சு. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த ஆள் சமாதானமா வாழவே மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அந்த கல்யாணம் வரத்துக்குள்ள, அதான் இன்னும் 20 வருஷம் இருக்கு, கல்யாணம் வரத்துக்குள்ள அவர் பிபி சுகர் மொத்தம் வந்துடும் அவருக்கு. ஏன்னா இப்பவே அவர் என்ன பண்றாரு, அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கிறார். அதுதான் நான் சொல்ல வரேன், பாரமே அடையாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு குழந்தைய என்னைக்கு முதல்ல உன் தாயினுடைய கருவில, உன் மனைவியின் கருவில கொடுத்த ஆண்டவர் குழந்தை உண்டாயிருக்குன்னு சொன்னாரோ, அந்த நிமிஷமே அந்த பிள்ளையோட முடிவு காலம் வரைக்கும் ஆண்டவர் ரெடி பண்ணிட்டார். அதை பத்தி கவலையே பட வேண்டாம். நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். இந்த எலியாக்கீமுடைய விஷயம் என்ன தெரியுமா? பாரம் தூக்கி மாட்டினாங்க ஆணியில. ஒரு நாள் அந்த ஆணியே அது முறிச்சிருச்சு. அது இருந்தது உறுதியான இடம் தான், இருக்கிறது இயேசு கிறிஸ்துக்குள்ளதான், படிக்கிறது பைபிள் தான், சொல்றதெல்லாம் இயேசுவே ரட்சியம் தான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? பெரிய பாரம் இருக்கு. ஆணி மேல தொங்கிக்கிட்டு இருக்கு, உள்ள எல்லாம் பாரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு. என்ன செய்ய போறேன்? எது நிறைய பேரோட பிரச்சனை தெரியுமா? நாளைக்கு ஊழியத்துக்கு என்ன செய்ய போறோம்? அந்த ஊழியத்துக்கு இப்படி ஒன்று செய்யணும், அப்படி செய்யணும். ஊழியத்தை செய்ய சொன்ன ஆண்டவர் ஊழியத்தின் தேவைகளையும் சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் ஊழியத்தை கடன் வாங்கி செய்யன்னு கர்த்தர் சொல்லவே மாட்டார். அப்படி கடன் வாங்கி செய்யன்னு கர்த்தர் சொன்னா அது கர்த்தர் சொன்னது கிடையாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுத்தா அதுக்கான தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த திட்டத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே தேவைகள் எல்லாம் ரெடியா இருக்கும். அதனது காலத்துல நேர்த்தியா வந்து சேரும். நீங்களோ சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நான் என் வாழ்க்கையினுடைய அனுபவத்திலிருந்து தான் சொல்றேன். நான் ஊழியத்துக்கு வெளியே பிஸியா ஒவ்வொரு வாரமும் போய்கிட்டு இருந்த காலத்திலையும் சரி, இந்த 4-5 மாசமா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற காலத்திலையும் சொல்லுவேன், அன்னைக்கு ஜீவனோடு கூட இருந்த ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவனோடு கூடவே இருக்கிறார்.
அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் நடத்தின விதத்தை விட இன்னைக்கு இன்னும் பத்திரமா நடத்துறாரு. ஏன் தெரியுமா? அன்னைக்கு கொஞ்சம் ஆக்டிவா ஓடி ஓடி இருந்தோமா, இப்போ நாம சும்மா உட்காந்துருக்கும் போது நமக்கு டிப்ரெஷன் வந்துடக்கூடாது பாருங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோகமா இருக்கும் போது அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி தலையை தடவை கொடுத்து எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நீ எல்லாம் கவலைப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லடா, இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க கூட உட்காந்து. தகப்பன் அப்படி செய்வார். நம்ம தகப்பன் அப்படித்தான். நல்லா ஓடின காலத்தை நம்ம ஓடும் போது நமக்கு வந்து ஒரு நம்மள அறியாமலே நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். இந்த மீட்டிங் இருக்கு, இப்படி இருக்கு, போறோம். இப்போ மொத்த மீட்டிங்கும் கேன்சல். 4 மாசம் 5 மாசம் மீட்டிங் மொத்தம் கேன்சல். சடனா டோர் க்ளோஸ், லாக்டவுன். என்ன பண்ண போறோம்? அப்படி பக்கத்தில் உட்காந்து தடவை கொடுப்பேன். கவலைப்படாதா, அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு நான் உன் கூடவே இருப்பேன். அன்னைக்கு அது கரம் பிடிச்சு தூக்கிட்டு போனா இன்னைக்கு தோல் மேல தூக்கிட்டு வரவா. அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு இன்னும் நல்லா இருப்பேன். பார்க்கிறேன் 5 மாசமா அன்று இருந்ததை விட கர்த்தர் இன்று என்னை பலமாக நடத்தி கொண்டிருக்கிறார், சந்தோஷமா நடத்தி வச்சிருக்கிறார். அப்பத்தை விட நான் இன்னும் சந்தோஷமாக இருக்கிறேன். காரணம், என் தகப்பன் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். பாரப்படவே படாதீங்க, எதை பத்தியும் பாரப்படாதீங்க. அந்தந்த நாளுக்குரிய பாடுகள் போதும்னு வசனம் சொல்லுது. நாளை தினத்தை பத்தி கவலையே வேண்டாம். ஏங்க 12 பசங்களை வச்சிருந்த யாக்கோபே கவலைப்படல, 2 பசங்களை வச்சிருக்கிற நீங்க ஏங்க கவலைப்படணும்? அதுக்கே அவன் கவலைப்படல. இன்னைக்கு 2 பசங்க 3 பசங்களை வச்சுட்டு இவங்க எதிர்காலம் என்னவாகுமோ? ஒன்றும் ஆகாது. உங்களையும் என்னையும் கொண்டு வந்த ஆண்டவர் அவர்களையும் கொண்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் அழகா சங்கீதக்காரன் சொல்றான், நான் இளம் வயது உள்ளவனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனா நானேன், இதுவரைக்கும் நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறைஞ்சினதை நான் பார்த்ததே கிடையாது. ஆகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாரம் மட்டும் அடையாதீங்க. இப்போ எலியாவின் கிட்ட இருந்து அந்த திறவுகோல் வாங்கப்பட்டு விட்டது. கடைசியா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்திருக்குது. இந்த இயேசு கிறிஸ்து இப்போ அப்படியே அதே மெல்கிசேதேக்கின் முறைமையில தான் வராரு, தாவீதின் வம்சத்துல தான் வராரு. இப்போ இந்த திறவுகோலை இவர் கைக்கு வந்துருச்சுன்னு வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது. இப்போ இவர்கிட்ட என்ன பிரச்சனை? இந்த 3 பேர் இந்த திறவுகோலை இழந்தாங்க பாருங்க. சாலமோன், செப்னா, எலியாக்கிம். இந்த 3 பேரும் 3 ரீசனுக்காக இழந்தாங்க. ஒன்று, அவன் அந்நியர்களோடு கூட கலந்தான், உலகத்தோடு கூட கலந்தல். 2வது, செப்னாவுக்கு இந்த உலகத்தின் மேல பற்று, பாரம், பெருமை. இந்த உலகத்துல பெரிய கண்மலை மேல கட்டப்பட்ட கல்லறை நான் தான். மினிஸ்ட்ரியில ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க இப்படி, என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என் குடும்பத்திலேயே நான் தான் நல்ல வேலை, எனக்கு தான் கர்த்தர் வெளிநாட்டில் வேலை கொடுத்து எனக்கு மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க, இந்த பெருமை இருக்குல்ல தலைமையில. அதான் செப்னா. ஆண்டவர் சொல்றாரு, நீ லாய்க்கப்பட மாட்டேன். இப்ப இயேசு கிறிஸ்து யோசிச்சு பாருங்க, அந்நியர்களோட பிசாசு வந்து சோதிக்கிறான், சாலமோனை சோதிச்ச மாதிரி அவனை ஜெயிக்கிறாரு. 2வது, இயேசு கிறிஸ்து கிட்ட எல்லாவற்றையும் பிதா கொடுத்தாராம். ஆனா வசனம் சொல்லுது, அவர் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு. பிலிப்பியர்கள் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு தன்னை முடிவு பரியந்தம் தாழ்த்தினார். செப்பனா கல்லறை வாங்கினா, இயேசு கல்லறை கூட வாங்கல. வசனம் சொல்லுது, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அந்த திறவுகோல் ஏன் இவர் கைக்கு வந்துச்சு? சாலமோன் எதிர விழுந்தானோ அதுல இயேசு ஜெயிச்சார். செப்னா எதிர விழுந்தானோ அதுல இயேசு ஜெயிச்சார். இப்போ கடைசியா எலியாக்கிம். எலியாக்கிம் எதிர விழுந்தாரு, பாரம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுமா? மொத்த பாரத்தையும் தூக்கிட்டார், மொத்த பாரத்தையும் தூக்கிட்டாரு. அந்த பாரம் தாங்காமல் அது முறிந்து விழுந்தது. இங்கே மொத்த பாரத்தையும் அவர் தாங்கி இன்னைக்கு அந்த 2 ஆணி, அவர் ஒரு ஆணில் தானே தொங்கப்பட்டா, இப்ப இயேசு ஒரு ஆணில் தான் தொங்கிட்டு இருக்கிறார். அந்த உறுதியாய் கடாவப்பட்ட இடத்துல அடிக்கப்பட்ட ஆணி தான் எலியாக்கிம். இப்ப இயேசு ஆணில தொங்குறாரு, மொத்த பாரத்தையும் தூக்கிட்டு தொங்குறாரு. இப்ப சொல்றாரு, உன்னுடைய எல்லா பாரத்தையும் நான் சுமந்துட்டேன், இனி உனக்கு என்ன தேவையில்லை? பாரம் தேவையில்லை. ஏன்? உனக்கு வியாதி தேவையில்லை, உனக்கு துக்கம் தேவையில்லை, உனக்கு துயரம் தேவையில்லை, எல்லாத்தையும் நான் சுமந்துட்டேன். என்ன நோக்கி பார். ஏங்க இப்படி ஒரு கடவுள் கிடைப்பாராங்க? இப்படி ஒரு கடவுள் கிடைப்பாரா? உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாத்தையும் எங்கிட்ட எடுத்துட்டு வா. எனக்கு எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க உலகத்துல இன்னைக்கு, அதுவும் இன்னைக்கு சிச்சுவேஷன்ல, கொரோனாவா வராத, வீட்டுக்கு வந்துடாத, எல்லாம் தனியா இருங்க, தனியா இருங்க, எங்கிட்ட வராதீங்க. யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி, நான் இல்லை பொதுவாக சொல்றேன், நீங்க கேட்டிருப்பீங்க, கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்குமா? ஃபோன் பார்த்தீங்கன்னா தானாகவே கட் ஆகிடும். அப்புறமா 6 மாதம் கழிச்சு ஃபோன் நீங்கள் நான் பேசும்போது நீங்கள் கட் பண்ணிட்டீங்களே, அப்படியா? சிக்னல் வீக்காக இருந்துச்சுப்பா. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட பேசவே முடியாது. பணம் கேட்டால் வராத, வியாதியாக இருக்கிறேன் வராத, வந்துடாத,
எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு, உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலான்னு தான் நல்லா இருக்கும். நானே பெரிய பாரத்தில் இருக்கிறேன், என் பிரச்சனையை போய் சால்வ் பண்றதுக்கு எங்கன்னு தெரியாம இருக்கேங்கிறான். இன்னைக்கு சிச்சுவேஷன் சோஷியல் டிஸ்டன்ஸ், எல்லாம் டிஸ்டன்ஸ். சோஷியல் டிஸ்டன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே டிஸ்டன்ஸ் வந்துருச்சு ஹார்ட்ல எல்லாருக்கும். அதான் சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் கூடி ஒன்னா உட்காந்து, இந்த கொரோனா வந்ததுனால இல்லை, கொரோனாவுக்கு முன்னாடியே ஃபங்க்ஷன்னாலே ஒருத்தரோட இருதயம் ஒட்டுறதில்லை, எல்லாம் டிஸ்டன்ஸ். ஏன்னா மனுஷன் இன்னைக்கு அந்த அளவில் தான் இருக்கிறான். ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரியா எங்கிட்ட வா, உனக்கு வியாதி விலகினுமா எங்கிட்ட வா, உனக்கு சமாதானம் இல்லையா எங்கிட்ட வா, கவலையா கண்ணீரா எங்கிட்ட வா. ஏன் ஆண்டவரே, எல்லா பாரத்தையும் நான் ஏத்துட்டேன். அந்த எலியாக்கீம் பாரம் சுமக்க முடியாமல் முறிந்து விழுந்தான், நானும் எல்லா பாரத்தையும் சுமந்து தீர்த்து விட்டேன் உனக்காக, இது முறிந்து விடாது, நீ தைரியமா என்கிட்ட வரலாம். அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில தான் இயேசு எல்லாத்தையும் ஜெயிச்சு இப்ப சொல்றாரு, தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது. இப்ப அந்த திறவுகோல், அந்த மெல்கிசேதேக்கின் முறைமை இப்போ தாவீது கிட்ட இருந்து சாலமோன்ட்ட போகும்போது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து அடுத்து சபை கிட்ட வருது. தாவீது கிட்ட இருந்து சாலமோன், இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து சபைக்கு வருது. அந்த சாலமோன் இழந்தது போல சபையாகிய நீங்களும் நானும் அதை இழக்க கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்றாரு, பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். அது என்ன பரலோகத்தின் திறவுகோல்? தாவீதின் திறவுகோல் இருக்குது, அது பூமியில் ஆரம்பிச்சு பரலோகத்துல முடியும். ஒரு டோரையா ஓபன் பண்ணி இங்கிருந்து அது எங்க போய் முடியும்? பரலோகத்துல முடியும். அதனாலதான் யாக்கோபு பார்த்த சொப்பனம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஒரு ஏணி எங்க வைக்கப்பட்டிருந்தது? பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. இங்க ஆரம்பிச்சு அங்க முடியும். அங்க ஒரு வாசல் திறந்திருக்கும், அந்த வாசல் தான் இயேசு, அது வழியா நம்ம போகணும். அதே தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் மேல் ஏறுகிறதும் இறங்குறதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியிலிருந்து வானத்துக்கு போறதுக்கு அந்த திறவுகோலை திறந்து வச்சவர் யாரு? தாவீது, மெல்கிசேதேக்கின் முறைமை. அந்த திறவுகோல் வழியாக ஒவ்வொருத்தரும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து சக்சஸ் பண்ணாரு, மெல்கிசேதேக்கின் முறைமைய, அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தாவீது சாலமோன்ட்ட கொடுத்தாரு, இந்த ஆலயத்தை நீ கட்டி முடி, உன் தேவனாய் கர்த்தர் உன் கூட இருப்பாருன்னு. இப்ப நம்ம கிட்ட சபையை கொடுத்திருக்கிறாரு, கட்டி முடி, இதை உருவாக்கி முடி. சபை கட்டுறதுனா கட்டடத்தை சொல்லல, நம்மளை உருவாக்கி முடி. இது முடியும் போது அங்கே அவர் வந்து இறங்குவார். இது முடியும் போது வானத்துல இருந்து இயேசு இறங்குவார். இப்ப நமக்கு தேவை என்ன தெரியுமா? சாலமோன் இழந்த மாதிரி நீ உலகத்தோடு கூட உன்னை கலந்து கொண்டா நீங்கள் இந்த திறவுகோலை இழந்து போவீர்கள். அதனால்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இந்த செப்பரேஷன் லைஃப், வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். உலகத்துக்கு உங்களுக்கும் வேறுபாடு இருக்கணும். ஏன்? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உலகத்தோட கலக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த உலகம் உங்களை இழுத்துக்கிட்டு தான் போமே ஒழிய உங்களால உலகத்தை இழுக்க முடியாது. எப்பவும் ரொம்ப சந்தோஷமா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ற ஒரு விஷயம், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு ஒரு என்வாயர்மெண்ட் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஒரு சுற்றுச்சூழல் எப்படிப்பட்டது தெரியுமா? டெய்லி ஆவிக்குரியதை மட்டுமே கேட்கறதுக்கு, டெய்லி சத்தியத்தை மட்டுமே பேசுறதுக்கு, அப்படிப்பட்ட மனிதர்களை மட்டும் பார்க்கறதுக்கு. ஒரு காலத்துல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வெறும் கெட்ட வார்த்தை மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தேன், வெறும் சினிமா பாட்டு மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தேன், வெறும் அசிங்கமான வார்த்தைகளை மட்டும் பேசுவேன் கேட்பேன். இயேசு எப்ப என்னை வேறு பிரிச்சாரோ அப்போ எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, வாரத்துல கொஞ்ச நாள் சுத்தமானதை கேட்பேன், அப்புறம் வேலைக்கு போகும்போது அல்லது காலேஜுக்கு போகும்போது அசுத்தமானதை கேட்பேன். ரெண்டும் மாறி மாறி கேட்டுக்கிட்டு இருந்தேன். எப்போ முழுமையா இந்த ஊழியத்துக்கு ஆண்டவரை விட்டு உலகத்தை விட்டுட்டு இந்த ஆண்டவருக்குள்ள அப்படி முழு ஊழியத்துக்கு வந்துட்டேனோ, இப்ப என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே என்னை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிற என்வரன்மெண்ட் எப்படி இருக்கு தெரியுமா? சுத்தமானதை கேட்கும்படி, சுத்தமானதை சுவாசிக்கும்படி. இந்த வேத வசனத்தை தான் சொல்றேன். அப்படியே உட்காந்து பேசுறவங்க யாருமே கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஜோக் அடிச்சா கூட அது ஸ்பிரிச்சுவல் ஜோக்கா தான் இருக்கும், பைபிள்ல தான் இருக்கும். அப்படி ஒரு என்வரன்மெண்ட்டை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். இன்னும் போக போக அது எப்படி இருக்கும் தெரியுமா? வெறும் இயேசு கிறிஸ்துவோட மட்டும் பேசக்கூடிய பரிசுத்தமான வாழ்க்கையாக மாறும் நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகத்தோட கலக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தேவனோட நெருங்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உலகம் உங்களை விட்டு தூரம் போயிட்டே இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோட கூட ஐக்கியமாக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உலகம் உங்களை விட்டு பிரியும். உங்களை உலகம் நேசிக்குதுன்னா தேவன் தூரமா இருக்கிறாருன்னு அர்த்தம். உங்களை தேவன் நேசிச்சு நீங்க தேவனோட ரொம்ப நெருங்குறீங்கன்னா உலகம் கண்டிப்பாக உங்களை விட்டு தூரம் தான் போகும். உலகம் உங்களை பகைக்கும். ரெண்டாவது,
பெருமை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான பெருமை. நான் அப்படி இதை செய்வேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சொல்றேன், சப்னாங்கிறவன் யாரு தெரியுமா? உலகத்தான் இல்ல, சனகரிப்பை சார்ந்தவன் இல்ல. அவன் யாரு? கர்த்தருடைய திட்டத்துல வந்த மனுஷன். அவன் மேல கர்த்தருடைய திட்டம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய வஸ்திரத்தை எடுத்து உனக்கு போடுவேன். அவனை கர்த்தர் செலக்ட் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் செலக்ட் பண்ணவங்களுக்குள்ள பெருமை, ஆவிக்குரிய பெருமை. ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணிட்டோம்னா 2 பேர் வந்து நல்லா உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குன்னா 2 கொம்பு முளைக்குது. கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப அருமையான வாய்ஸுங்க, நல்லா பாடினீங்க, நல்ல பிரசன்ஸ், கொம்பு முளைக்குது தலைக்கு மேல. யாராவது ஒருத்தர் வந்து அங்கிருந்து சொல்லி, என்ன அழகா நீங்க கீபோர்டு வாசிக்கிறீங்க, கிட்டார் வாசிக்கிறீங்க, உங்க மியூசிக்கை கேட்கத்தான் நானே வந்தேன்னா போதும். பிரைஸ் காட். நீங்க நிறைய பேர் பெருமை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த உலகத்தில் மனுஷன் கொடுக்கிற புகழ்ச்சியோ, பணத்தால் வருகிற சந்தோஷமோ, உறவுகளால் ஏற்படக்கூடிய சந்தோஷமோ, இந்த உலகத்தின் பட்டத்தால் வரக்கூடிய பெருமையோ எதுவும் நிரந்தரமானது கிடையாது. எல்லாம் ஒரு நாள் போகும். இயேசு சொல்றாரு, இவன் கண்மலையின் பெரிய மலைக்கு மேல கல்லறை வெட்டினானா. இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க கூட இடம் கிடையாது. ஆனா எங்க இருந்தார் தெரியுமா? ஒருவரும் வைக்கப்படாத கல்லறையில இயேசுவை வச்சாங்கன்னு இருக்கு. த பெஸ்ட் ஆண்டவர் கொடுப்பார். கடைசியாக இந்த உலக பாரங்கள், லௌகீக கவலைகள், இது எதுவும் உங்களை பாரப்படுத்தாதபடி, எதுவும் உங்களை அசைக்காதபடி ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. பல நேரங்கள்ல இந்த பாரமானத்தை கொண்டு வந்து போட்டுருவான் பிசாஸ். வீட்டில் பாரம் வரும். நீங்க நல்லா ஸ்பிரிச்சுவலா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பிள்ளைகளுக்கு வியாதி, பலகீனம் ஏதாவது கொண்டாடுவான், பிசாஸ் கொண்டாடுவான். திடீர்னு நீங்க நல்லா ஆண்டவருக்குள்ள போய் நல்ல மினிஸ்ட்ரியில நல்ல ஊக்கமா அப்படி போயிட்டு இருக்கும் போது வீட்டில் பிரச்சனையை உண்டாக்குவான். அது இல்லை, இது இல்லை, திடீர்னு ஏதோ ஒன்று நடக்கும். நல்லா தெரியணும். நான் ஒரே ஒரு சாட்சியை மட்டும் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். ஒரு முறை ஊழியத்தின் பாதையில் உட்கார்ந்து மிக முக்கியமான ஒரு காரியத்தை எழுதுறதுக்கு ஆண்டவர் சொல்றார். பேப்பரெல்லாம் வாங்கிட்டு எழுதுறதுக்கு முதல்ல அந்த பேப்பர் பேனால கை வைக்கிறேன், எனக்கு ஃபோன் வருது வீட்டில் இருந்து. என்ன ஃபோன் தெரியுமா? விளையாடிக்கிட்டே இருந்த பிள்ளை திடீர்னு அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கீழே விழுந்துச்சு. விழுந்து தூக்குறான், பயங்கரமா கொதிக்குது உடம்பு, ரொம்ப பயமா இருக்கு, ஓடி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனடியா வண்டி எடுத்துட்டு வந்தேன். வந்து இந்த பிள்ளைய தொட்டா ஜுரம், பயங்கர அதிகமான சூடு. உடனடியாக அந்த பிள்ளையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஜெபம் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் சொன்னார், ரொம்ப சீரியஸாக இருக்குது, உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்க. அட்மிட் பண்ணி அப்போ அந்த பிள்ளைக்கு, எனக்கு வந்து என்னுடைய பிள்ளைக்கு வந்து அப்போ 1.5 வயது 2 வயது. அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க. ஏற்றும் போது வாசலில் நின்று ஆண்டவர்கிட்ட அழுதுகிட்டே கேட்குறேன், ஆண்டவரே நான் உங்கள் ஊழியத்தை தானே செய்கிறேன், ஏன் என் பிள்ளைக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஆவியானவர் கேட்டார், நீ என்ன எழுத ஆரம்பிச்ச? உன் எழுத்தை நிறுத்துறதுக்கு தான் இது நடந்துச்சு, உன் ஊழியத்தை நிறுத்துறதுக்கு தான் இது நடந்துச்சுன்னு. உடனடியாக அங்கேருந்து நர்ஸ் கிட்ட சொன்னேன், கொஞ்சம் பிள்ளையை பார்த்துக்கோங்க, 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்னோடய வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போனேன். போய் நான் எழுதுன அந்த புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஹாஸ்பிட்டல் வெராண்டாவில் உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். அந்த 3 நாள் அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு. 3 நாளைக்குள்ள அதை எழுதி முடிச்சிட்டேன். 3 நாள் கழிச்சு டாக்டர் சொன்னாங்க, ஒன்றுமே இல்லை, என்னன்னே எங்களுக்கு தெரியல, பிள்ளை நார்மலாக இருக்குது, எதனால இவ்வளோ ஹை ஃபீவர் வந்துச்சுன்னே தெரியல, அதுவும் சடனாக ஏன் வந்துச்சுன்னு தெரியல, அந்த காரணம் எனக்கு தான் தெரியும். பல நேரங்களில் ஊழியம் செய்யும் போது பாரமான காரியங்களை கொண்டு வந்து பிசாசு போடுவான். நீ கர்த்தருக்கென்று வைராக்கியமாக எழும்போது உன்னை இழுக்கிறதுக்கு பிசாசு ஏதாவது ஒன்று செய்வான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. அது உன் இருதயத்தை அசைக்க கூடாது, அந்த துக்கம் உன் இருதயத்தை உடைக்க கூடாது. ஒன்று மட்டும் சொல்லணும், இந்த பிள்ளையை கொடுத்த ஆண்டவர் இதை உயிரோடு வைக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். குடும்பத்தை கொடுத்த ஆண்டவர் அந்த குடும்பத்தை நடத்தவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஊழியத்தை கொடுத்த ஆண்டவர் அந்த ஊழியத்தை நடத்துவதற்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதையெல்லாம் என் ஆண்டவருக்கு தெரியும், ஒப்பு கொடுத்து பாருங்க. நான் சொல்றேன், அவ்வளோ லைட் ஹார்ட்டடா உங்களை வச்சுக்கோங்களேன், நமக்கு வியாதி வராது. இந்த பாரம், லௌகிக கவலை ஒரு நாள் உங்களை வீழ்த்தி விடும். இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இதுல நாம அந்த சாலமோன் இழந்து போன அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையை நம்ம இழக்கக்கூடாது. நம்மளையும் அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் சொல்லுகிறது, ராஜாக்களும் ஆசாரியருமாய் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்ப நாமளும் அந்த முறைமையில தான் வந்திருக்கிறோம். அந்த திறவுகோல் நம்ம கையிலும் இருக்கு. பரலோகத்தின் திறவுகோல் கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்திருக்காரு. பூமியில ஆரம்பிச்ச அந்த திறவுகோல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பரலோகத்தில் போய் முடிய போகிறது. ஒருவேளை நம்மளோடு கூட அது முடிய வாய்ப்பு இருக்கிறது. வருகை வந்துச்சுன்னா நம்மளோட அது முடியும். அப்படின்னா அந்த கடைசி கூட்டமா நாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாம் அதை இழக்கக்கூடாது. சாலமோனுக்கு அப்புறம் அதை இழந்துட்டாங்க, நாம் இழக்கக்கூடாது. அதனால தான் சாலமோன்
விசுவாச வீரர்கள் பட்டியலில் வரல எபிரேயர் 11. நாம நம்முடைய பேரு ஜீவ புஸ்தகத்தில் வராமல் போயிடக்கூடாது. we must be very careful. நாம ஜெபம் பண்ண போறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன், உம்முடைய மகிமையான வசனங்களை, ஆழமான காரியங்களை, உம்முடைய மறைபொருளை, பரலோகத்தினுடைய திட்டங்களை திருச்சபைக்கு சொல்லுவதற்கு நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். எவர்களை அழைத்தீரோ, எவர்களை முன்குறித்தீரோ அவர்களை அழைத்திருக்கிறீர். எவர்களை அழைத்தீரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறீர். எவர்களை நீதிமானாக்கினீரோ அவர்களை மகிமையும் படுத்த போகிறீர். ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் யாருக்கு போக வேண்டும் என்று நீர் வைத்திருக்கிறீரோ அவர்களுக்கு போக போறதுக்காய் ஸ்தோத்திரம். யாருடைய இருதயத்தை திறக்க வைத்திருக்கிறீரோ அவர்கள் இருதயத்தை திறக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசின தயவுக்காக உமக்கு நன்றி. கேட்ட சத்தியத்தின்படி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரலோகத்தின் திறவுகோலை நாங்கள் ஒரு நாளும் இழந்து போகாதபடி கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீரா. இந்த உலகத்தில் எங்கள் நெருங்கி வருகிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓட, பெருமையான காரியங்கள் எங்களை விட்டு போகட்டும் ஐயா. எங்களுக்குள்ள பெருமை வந்துட்டா நீங்க எங்களை எதிர்த்து நிற்பீங்களே ஆண்டவரே. நீங்களே எங்களை எதிர்த்தா வேற யாருக்கிட்டையும் நாங்கள் போக முடியாது ஆண்டவரே. பெருமையானது எங்களுக்குள்ள வந்துடவே கூடாதுப்பா. எந்த சூழ்நிலையிலும் வரக்கூடாது. இந்த நிலைமையில வரக்கூடாது. ஒருவேளை இதுக்கு மேலான நிலைமைக்கு நீர் எங்களை கொண்டு போனாலும் வரக்கூடாது ஆண்டவரே. கிருபை தாங்கப்பா. தாவீதை போல கடைசி வரைக்கும் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த எண்ணெய்ங்கிற எண்ணம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் ஆண்டவர். கடைசியாக இந்த உலகத்தின் பாரங்கள் எதுவும் எங்களை நெருக்காதபடிக்கு அவை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.